வணக்கம். ப்ராபப்ளி இந்த வாரத்துடைய கடைசி விமர்சனம் த ஷீப் டிடெக்டிவ்ஸ். ஜெர்மன் மொழியில் எழுதப்பட்ட ஒரு நாவல். அதை 2005 இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. அந்த புக்கை பேஸ் பண்ணி இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கு. ஹியூ ஜாக்மேன் நம்ம வால்வரின் இருக்கார் இல்லையா, அவர் ஒரு முக்கியமான ரோலில், ஆனால் ஒரு சின்ன ரோல் தான் பண்ணியிருக்காரு. பட் படம் ஃபுல்லாக அவருடைய ப்ரெசன்ஸை ஃபீல் பண்ண முடியும். இயக்குனர் கைல் பால்டா மினியான்ஸ், டெஸ்பிகபிள் மீ பார்ட் 3 படங்களை டைரக்ட் பண்ணவர். அதுக்கு முன்னாடி பிக்சார் டீமில் அனிமேட்டராக ஒர்க் பண்ணியிருக்காராம். ஸோ ட்ரெய்லர் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. கண்டிப்பாகவே படம் பார்க்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். ஸோ படம் எப்படி இருந்துங்கிறத சொல்கிறேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருந்ததை கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். விருப்பம் இருந்தால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுங்கள். ஷீப் டிடெக்டிவ்ஸ். டென் ப்ரூக்குங்கிற ஒரு சின்ன பிரிட்டிஷ் டவுன். அங்கே ஜார்ஜ் ஹார்வி ஒரு பெரிய ஆட்டு பண்ணையை வச்சிருக்காரு. ஊர்லேருந்து சில மைல் தூரம் விலைக்கு இருக்கிற அந்த பண்ணையில் ரொம்ப ஹாப்பியாக ஆடுகளை பார்த்துக்கிட்டு லைஃப் லீட் பண்ணிட்டு இருக்காரு. ஆடுகளை உள்ளுக்காக தான் வளர்க்குறாரு, மீட்டுக்காக வளர்க்கல. அவருக்கு மர்டர் மிஸ்ட்ரி நாவல்கள்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ டெய்லி நைட்டு ஆடுகள்லாம் உட்கார வச்சு இந்த நாவல்கள்லாம் படித்து கதையெல்லாம் சொல்கிறாரு. இதில் ட்விஸ்ட் என்னன்னா, இந்த ஆடுகள் ஒன்றுத்தோட ஒன்று மனுஷங்க மாதிரி பேசிக்கும். மனுஷங்க பார்க்கும்போது அதுங்க கத்துற மாதிரி தான் தெரியும். ஸோ ஜார்ஜ் சொல்கிற கதைகளில் யார் கில்லர் அப்படின்ற மாதிரிலாம் இந்த ஆடுங்க டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த பண்ணையை தாண்டி அந்த ஆடுகளுக்கு வெளி உலகம்லாம் ஒன்றுமே தெரியாது. ஒரு நாள் ஜார்ஜ் மர்மமான முறையில் இறந்து கிடக்கிறாரு. அவரோட இறப்புக்கு காரணம் என்ன அப்படின்னு அவர் வளர்த்த அந்த ஆடுகளை இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்குதுங்க. அவர் சொல்லி கொடுத்தால அந்த கதைகள்லாம் வச்சு. ஸோ கில்லர் யார், எதுக்காக கொலை பண்ணாங்க, அதை இந்த ஆடுங்க எப்படி கண்டுபிடிச்சதுங்க, இதெல்லாம் தான் இந்த ஷீப் டிடெக்டிவ்ஸ். செம்ம சாமிங்கான ஸ்வீட்டான ஒரு படம் இது. பீட்டர் ராபிட் மாதிரியான படங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த படமும் உங்களுக்கு பிடிக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ படம் பார்த்துட்டு வந்து கூட நீங்கள் ரிவ்யூவை கண்டினியூ பண்ணுங்கள். இந்த ஆடுங்க கேரக்டர்ஸ் தான் இந்த படத்துடைய ஹார்ட் அண்ட் சோல். எஸ், அனிமேஷனில் பார்க்கறது ரொம்ப க்யூட்டாக தான் டிசைன் பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு ஆடையும். ஆனால் அந்த க்யூட்னஸ் மட்டுமே முக்கியமான ஃபேக்டர் இல்லை. ஒவ்வொரு ஆடு கேரக்டருமே முழுசாக வடிவமைக்கப்பட்ட பர்சனாலிட்டி இருக்கிற கேரக்டர்ஸ். அந்த கேரக்டர்ஸ் ஏற்ற வாய்ஸ் காஸ்ட், எக்ஸலண்ட்டான செலெக்ஷன், செம்ம லைவ்லியான டெலிவரியில் ஒவ்வொருத்தருடைய வாய்ஸுமே பர்ஃபெக்டாக இருக்குது. இதனால் ஒரு கற்பனை கதையாக இருந்தாலுமே கூட அதில் ஒரு பிலீவபிலிட்டி இருக்குது. லில்லி கேரக்டருக்கு குரல் கொடுத்துருக்கிற ஜூலியா லூயி டிரைவர்ஸ் தான் இந்த வாய்ஸ் காஸ்ட்டை டெரிஃபிக்காக லீட் பண்ணுறாங்க. பிரேக்கிங் பேட் புகழ் பிரையான் கிரான்ஸ்டன் ஒரு கேரக்டர் குரல் கொடுத்துருக்காரு. மாப்பிளுங்கிற கேரக்டருக்கு குரல் கொடுத்துருக்கிறது கிறிஸ் ஓடவுட், தென் ரெஜினா ஹால், பேட்ரிக் ஸ்டூவர்ட், பெல்லா ராம்சன், எல்லாருமே டாப் டியர் டேலண்ட்ஸ். ஒவ்வொருத்தரும் அந்த கேரக்டரை முழுமையாக கேரி பண்ணி உயிர் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இந்த ஆடுங்க அளவுக்கு ஹியூமன் கேரக்டர்ஸுக்கே படத்தில் டெப்த்து கிடையாது. ஆனால் அதுதான் இந்த படத்துடைய பாயிண்ட்னு நினைக்கிறேன். இந்த லில்லி கேரக்டருக்கான அந்த கேரக்டர் நேமை வச்சு ஒரு கால் பேக் ரொம்ப டச்சிங்காகவும் இருந்தது. இந்த ஆடுகளுக்குன்னு சில நம்பிக்கைகள்லாம் இருக்கும். ஏன்னா எதுவுமே வெளி உலகத்தை பார்த்தது இல்லை இல்லையா. ஸோ ஒரு ஆடு இறந்து போனால் அது மேகமாக மாறிடும். கடவுளே ஒரு ஆடு மீட்பவர் தான், ஆனால் அவரே ஒரு ஆடு தான். இந்த புல்தரையை தாண்டி மற்றதெல்லாம் ரொம்ப ஆபத்தானது, ரொம்ப வெள்ளந்தே அதுங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்கோம். அன்கம்ஃபர்டபுளாக கஷ்டமான ஒரு விஷயம் நடந்தால் அதை இம்மீடியட்டாக மறக்கக்கூடிய சக்தியும் இந்த எல்லா ஆடுகளுக்கும் இருக்கும். இப்படியான குவர்க்கியான எலிமெண்ட்ஸை வச்சு இந்த கதைக்கு ஒரு எமோஷனல் டெப்த்தை கொண்டு வந்திருக்காங்க. ஒரு ஆடுக்கு மட்டும் இந்த மாதிரி மறக்க முடியாது, அந்த மாதிரி டேலண்ட் இருக்காது. அதை வச்சும் சூப்பராக ஒரு எமோஷனல் மூமெண்ட்டை பில்ட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்தது. இறப்பு, துக்கம், மெமரி, வித்தியாசமான ஒருத்தரை அக்செப்ட் பண்ணுறது, கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வர்றதுன்னு சீரியஸான சப்ஜெக்ட்ஸ் டீல் பண்ணப்பட்டிருந்தாலுமே கூட அதை PG ரேட்டட் மீட்டர்லேயே எஃபெக்டிவாக சொல்லியிருக்காங்க. இந்த கேரக்டர் ரைட்டிங்கை தாண்டி ஒரு ஹூடனின் மிஸ்ட்ரி கதையாகவும் இந்த கதை இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது. எப்படி இந்த மிருகங்க பேசுகிற கான்செப்ட்டுங்கிறது நமக்கு கன்வின்சிங்காக இருக்கணுமோ அதே மாதிரி தான் இந்த மிஸ்ட்ரியும் கூட. கடைசியில் ரிவீல் வரும்போது கரெக்டு தான், சரியான க்ளூஸ் இருந்திருக்கு, நாம தான் கவனிக்கல அப்படின்னு நாமளும் ஃபீல் பண்ணோம் இல்லையா. அதை கரெக்டாக பண்ணியிருக்காங்க. குழந்தைங்க தான் டார்கெட் ஆடியன்ஸுங்கிறதுனால ரொம்பலாம் காம்ப்ளிகேட் பண்ணிக்கல இந்த இன்வெஸ்டிகேஷன். பட் ஸ்டில் அந்த ப்ராசஸ் பெரியவங்களையும் போதுமான அளவுக்கு என்கேஜ் பண்ணுது. அண்ட் ஃபைனலாக யார் பண்ணாங்க, எப்படி பண்ணாங்கன்னு ரிவீல் பண்ணுற அந்த சீனையும் சூப்பராக ஸ்டேஜ் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காகவே இருந்தது. எல்லாமே லைட்டாக சிம்பிளாக ரசிக்கும்படியான ஹியூமரோட சொல்லப்பட்டிருக்கு. ஆடுங்க பேசுறதை தாண்டி டெர்ரிங்கிற போலீஸ் கேரக்டருடைய நடவடிக்கைகளை வச்சும் ஹியூமர் டெரைவ் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சின்ன ரோலில் 2 சீனில் வர எம்மா தாமஸ் பேசுகிற விதத்திலும் ஹியூமர் ஒர்க் ஆகுது. மொத்தமாகவே ஒரு விட்டியான படம் இது. ஒவ்வொரு டயலாகையும் நீங்கள் ஃபாலோ பண்ணனா அந்த ஜோக்கை மிஸ் பண்ண கூட நிறைய வாய்ப்புகள் இருக்குது. விஷுவலாகவும் பார்க்கும்போது அந்த சின்ன டவுனுடைய செட்டிங், இந்த ஃபார்ம், அனிமல்ஸ்னு த்ரூ அவுட் ஒரு ரம்யமான டோனை மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. மொத்தத்தில் இந்த ஷீப் டிடெக்டிவ்ஸ் அழகான டிலைட்ஃபுல்லான ஒரு படம். குழந்தைங்க படம் தான், ஆனால் குழந்தைங்களுக்கு இங்கிலீஷ் நல்லா புரியணும்னா மட்டும்தான் அவங்களால இந்த படத்தை ரசிக்க முடியும். ஏன்னா இந்த அனிமேஷன் படங்கள் வர மாதிரி ஸ்லாப்ஸ்டிக்காக கலர்ஃபுல்லான செட் பீசஸ், ஆக்ஷன் பீசஸ்லாம் எதுவும் கிடையாது. ஸோ விருப்பம் இருக்கிறவங்க ஃபேமிலியோட பார்க்கலாம். சென்னையில் சப்டைட்டில்ஸோட தான் ப்ளே பண்ணுறாங்க.